பெஞ்சல் புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்து வருகிறது. மாலை 5:30 மணியளவில் பெஞ்சல் புயல் கரையை அணுகியதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இரவு 9:30 மணிக்குள் புயல் முழுமையாக கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தற்போது இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாணிக்கம். இந்த பெஞ்சல் புயலானது சரியாக மைய பகுதியை கடக்கும் பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது? மைய பகுதியை கடந்த பிறகு மழை பாதிப்பு இருக்குமா? பெஞ்சல் புயல் தற்பொழுது கரையை கடந்து கொண்டு வருகிறது. இந்த புயல் கரையை கடப்பதற்கு 4 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என மாலை 5:30 மணி நேரப்படி வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கூடிய நிலை. ஏறக்குறைய இந்த புயலினுடைய மையப்பகுதியும் கரையை கடந்து முடிப்பதற்கான நேரம் எட்டியிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளாக வானிலை ஆய்வையும் வெளியிட இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கள நிலவரம் என்பதை நம்ம பார்க்கும்போது கடலோர மாவட்டங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசிய இடங்கள்லாம் தற்பொழுது மெல்ல மெல்ல காற்றுடைய வேகம் குறைய தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் காற்றுடைய வேகம் குறைய தொடங்கிய நிலையில மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நம்ம கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலும் நமது செய்தியாளர்கள் கள நிலவரங்களை பதிவு செய்து வராங்க. அதுல தற்பொழுது உத்தண்டி பகுதியில காணத்தூர் அருகே கடுமையான சூறைக்காற்று வீசியதை நம்ம பார்த்திருந்தோம். தற்போது அந்த பகுதியில காற்றுடைய வேகம் குறைந்திருக்கிறது. லேசான தூறல் ஆங்காங்கே வீசுவதற்கான வாய்ப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாமல்லபுரம் அருகே மிக தீவிரமான காற்று வீசி வந்தது. குறிப்பாக கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பு வரையிலும் அந்த பகுதிகளில் சூறை காற்று பலமாக வீசி வந்த நிலையில தற்பொழுது இந்த காற்றுடைய வேகம் சற்று தணிந்திருப்பதாக களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கான காற்றுடைய நகர்வு என்பது நகர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில தற்பொழுது அந்தந்த இடங்கள்ல காற்று வேகம் குறையும் பொழுது மழைக்கான வாய்ப்பு கூடியிருக்கிறது. இதனை தான் வானிலை ஆய்வு மையம் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விவரங்களாக வெளியிட்டிருந்தனர். குறிப்பாக தமிழகத்திற்கு அதனுடைய மழை வாய்ப்பு என்பது புயல் கரை கடந்தது பின்னரும் இருக்கும் என்பதுதான் அதனுடைய அறிவிப்பாக இருந்தது. இந்த புயல் கரை கடப்பதற்கு 4 மணி நேரங்கள் வரையிலும் எடுத்துக்கொண்டாலும் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்பு இரவு 10 மணி வரையிலும் தீவிரமாக இருக்கும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரியில தீவிரமான மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மழைக்கான வாய்ப்பு சென்னை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள்ல 10 மணி வரையிலும் மிதமான அளவில் இருப்பதற்கான வாய்ப்பும், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் லேசான அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் என்ற தகவலை வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. புயல் கரையை கடக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள்ல முழுவதுமாக கரையை கடந்தாகிவிடும். அதற்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் நிச்சயம் இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. ஏனெனில் புயல் கரையை கடந்ததுக்கு பின்னரும் கூட காற்றினுடைய சலனங்கள் இருக்கும். அதே நேரங்கள்ல நமக்கு காற்றினுடைய போக்கில் மாற்றங்கள் இருந்தாலும் இந்த புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய நிலையில உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழைப்பதிவு இருக்கும் எனவும் கடலோர மாவட்டங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விவரங்களை ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது புயல் கரையை கடந்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்துல புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிற இடத்துல எந்த இடங்கள்லாம் சூறை காற்று பலமாக வீசியதோ அந்த பகுதிகளில் தற்பொழுது காற்று மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கிறது. நமக்கு இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய மையப்பகுதியான புதுவைக்கு அருகே இருக்கக்கூடிய வட திசையில புயலுடைய மையப்பகுதி கரையை கடக்கிறதா இருக்கக்கூடிய நிலையில நமக்கு சென்னை அடுத்து தென்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.